அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸில் சில மாறுதல்களை பரிந்துரைத்து தமிழ்நாடு அரசுடைய 5th போலீஸ் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு 5th போலீஸ் கமிஷன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஓய்வு பெற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா சி.டி. செல்வம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கமிஷன் வந்து எதுக்காக கமிஷன் ஃப்ரேம் பண்ணாங்கன்னா, இந்த கமிஷன் வந்து 2022 ஜனவரி மாதம் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் காவல்துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். அப்போ காவல்துறையில் பல சீர்திருத்தங்களை அவ்வப்போது நம்ம செய்யணும். அப்போ காவல்துறையில் காவலர்களுக்கு விடுமுறை அளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உட்பட நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை வலியுறுத்தி, ஏன்னா சீர்மையான ஒரு காவல்துறையாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதில் நிறைய பக்கம் ரிப்போர்ட் அதில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன்ஸ்லையும் சில மாறுதல்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்கெட்ச் பண்ணி ஒர்க் பண்ணி இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்கமிங் எக்ஸாமினேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மறுபடியும் வந்து இது வந்து சிலபஸ் இருக்குமா, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம வந்து கருத்துக்களை அந்த மாணவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். நம்ம வந்து போர்டு கிடையாது. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரி ஒரு போர்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் பேனல் நம்ம கிடையாது. இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலை. எல்லா கருத்துக்களையுமே இது தொடர்பாக போட்டித் தேர்வுன்னு வர்ற எல்லா கருத்துக்களையும் மாணவர்கள் முன்னில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஸோ அப்படி வந்து வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு 5th போலீஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் சீரியல் நம்பர் 23 எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போஸ் இந்த வரக்கூடிய தேர்வுகளை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நினைப்பாங்க இது ரெக்கமெண்டேஷன்ஸ் தானே அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதே கவர்மெண்ட் வந்து இது என்ன மாடிஃபை பண்ணணுங்கிற பரிந்துரை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கட்டாயப்படுத்த யாராலையும் முடியாது. ஸோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு இந்த பேட்டர்ன்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கனாலும் அந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ண தான் செய்யணும். ஸோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா தமிழில் பரிந்துரை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்குங்கிறதுக்காக பரிந்துரையை வந்து செய்யணும் அவசியம் கிடையாது, யாரும் வந்து கட்டாயமாக கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு லிட்டரல் மீனிங் எடுத்துக்கக்கூடாது. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸை பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணணும், அந்த ரெக்கமெண்டேஷன் பைண்ட்ஸ் த பிரசிடென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பேனலே ஃப்ரேம் பண்ணுறாங்க. இல்லை இது வந்து சும்மா வந்து யாரோ ஒரு 4 பேர் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஃப்ரேம் பண்ணப்பட்டு 2022 23, 24, 25 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அதுக்குன்னு பணி செஞ்சு நிறைய மாடிஃபிகேஷன்ஸை எழுதி என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரெடி பண்ணி கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா கடந்த மாதம் ஜனவரி மாதம் 2025 ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அரசு காவல்துறை ஒரு சிறந்த காவல்துறையாக இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்களா ரெக்கமெண்டேஷன்ஸில் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கவர்மெண்டால எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸில் the following revised system of written examination is recommended for the selections of sub inspectors. எஸ்ஐ தேர்வுகளுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. இன்னைக்கு வந்து காலையில் வந்து மெயின் எக்ஸாம் அப்ஜெக்டிவ்னா மதியம் வந்து தமிழ் டிஸ்கிரிப்டிவ் மட்டும் உங்களுக்கு தமிழ் அப்ஜெக்டிவ் மட்டும் வைக்கிறாங்க. தமிழ் தேர்வு, தகுதி தேர்வு, இது ரெண்டும் தான் ஆக்சுவலாக ஒரே நாள் டெஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ இதில் தேர்ச்சி பெறுறவங்க, அதாவது இந்த காலையில் எழுதக்கூடிய பேப்பர் 140 கேள்விகளுக்கு இருக்குது. இந்த 140 கேள்விகளுக்கும் 0.5 மார்க்னா மொத்தம் வந்து 70 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கு. மதியம் உள்ள பேப்பர் வந்து 40% ஒரு குவாலிஃபைடு பேப்பர் தான், தமிழ் தகுதி தேர்வு. இந்த 70 மார்க்குக்கு செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் அடுத்து ஃபிசிக்கல் போவாங்க, நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ டெஸ்ட்டுக்கு போவாங்க, ஓரல் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதோட முடிஞ்சுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒன்று வைப்போம், 3 ஹவர்ஸ்க்கு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோங்கிறாங்க. அதில் 3 பேப்பர் வைக்கலாங்கிறாங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 3ஐயும் சேர்த்து ஒரு எக்ஸாம். எத்தனை மார்க்குக்குன்னா ஒரு 150 மதிப்பெண்களுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், பேப்பர் 1 ஒரு 50 கொஷின்ஸ், 50 மார்க்ஸ், 50 கொஷின்ஸ், 50 மினிட்ஸ்.
அதே மாதிரி இப்போ பார்ட் 2லையும் ஒரு 50 மார்க்ஸ் 50 கொஸ்டின் 50 மினிட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 3 3வது பேப்பர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 50 மார்க் 50 கொஸ்டின், இப்போ டைம் மட்டும் அப்படியே டபுள் 100 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ டைம் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 நிமிஷம், இது ஒரு 50 200 நிமிஷம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 ஹவர்ஸ் வருது சரிங்களா. 3 18 180 நிமிஷம் தான் 3 ஹவர்ஸ், பட்டு கூட தான் வருது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது 50 மினிட்ஸ், இது ஒரு 50 மினிட்ஸ் 100, இது ஒரு 100 200 நிமிஷம் கொடுத்துருக்காங்க தேர்வு. இது ரெக்கமெண்டேஷன்ஸ் தான், இன்னும் டீட்டெயிலாக இதில் கொடுக்கல. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் 50 கொஸ்டின். அந்த 50 கொஸ்டின்லையும் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ ஜென்ரல் தமிழ்லேருந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. தமிழ் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு 50 கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு. பட் அது குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதில் மார்க் நீங்கள் 40% எடுத்தால் போதும். 40% எவ்வளோ ஆச்சு பாருங்கள். ஒரு 50 கொஸ்டினில் 20 கொஸ்டின் நீங்கள் சரியாக போட்டால் போதும், இந்த பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. அடுத்த 2வது இருக்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ். இது ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 50 மார்க்கு 50 கொஸ்டின்ஸு. ஸோ இதுலேயும் நீங்கள் குவாலிஃபையிங் நேச்சர் தான், மினிமம் 30% மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 மார்க் இங்கிலீஷில் எடுக்கணும். இது 2 எடுத்தீங்கன்னா தான் இந்த 3வது பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 50 மார்க்கே மதிப்பிடப்படும். இந்த 50 கொஸ்டின்ஸு 100 நிமிஷம் கொடுக்குறாங்க. இது டிகிரி லெவலுக்கு வைக்கிறாங்க. 50 மார்க் 50 கொஸ்டின் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா ஜிகேலேருந்து 20, என்ன ஸ்பிளிட் பேட்டர்ன் தெரில, ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஜிகே, ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ஒரு 10 மார்க், மென்டல் எபிலிட்டி ஒரு 10 மார்க், சைக்காலஜி டெஸ்ட் ஒரு 10 மார்க். இந்த 50 மார்க் ஆக்சுவலாக இதான் உங்களுக்கு காம்படிஷன். இந்த 50 மார்க் இப்போ இந்த 20% 15%, அந்த 20 மார்க் 15 மார்க் எடுக்கணும்ல, இது எடுத்து ஃபில் பண்ணாதான் இந்த 50 மார்க்கை நீங்கள் வாங்க முடியும். சப்போஸ் இங்கே ஃபுல் மார்க் நீங்கள் 50க்கு 50 எடுத்து பார்ட் 1ல் ஒரு 18 கொஸ்டின் தான் கரெக்ட், பார்ட் 2ல் நீங்கள் 50க்கு 50 கரெக்ட் அப்படின்னு வந்தால் கூட இந்த பார்ட் 1ல் இருக்கக்கூடிய 18 கேள்விகள், அதாவது 40% ரீச் ஆகலைங்கிறனால உங்களுக்கு இந்த பேப்பரை பார்ட் 3 வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்ட் 3க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த கேண்டிடேட்டில் அவங்க எடுக்கிற மார்க் பேஸ் பண்ணி தான் மார்க் ஸ்கோர்ட் இன் பார்ட் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் வில் டிசைட் ஹூ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் மார்க் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அவங்க 1:5 இல்லை 1:6 1:4 ஏதோ ஒரு ரேஷியோவில் உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 2வது பி, இங்கே ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் 3 டெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி உள்ளதான். மெஷர்மெண்ட்னா ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சினா ஆண்களுக்கு 1500, பெண்களுக்கு ஒரு அந்த 400 மீட்டர் ரேஸ். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சினா ரோப் ஏறுறது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் 400 மீட்டர் ரேஸ். ஸோ இதுலலாம் நோ சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. நோ சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் அவார்டிங் 15 மார்க். அதில் இந்த 15 மார்க் பிரச்சனை கிடையாது, இது ஆல்ரெடி இருக்கிறது தான், இதில் எந்த மாற்றம் கொண்டு வரல. இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வச்ச முதல் டெஸ்ட்டில் அந்த 50 மார்க்கில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இந்த மதிப்பெண்ணை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உள்ளே வர்றதுக்கு இதான் எலிஜிபிலிட்டி. சரி வந்தாச்சு, ஃபிசிக்கல் முடிச்சாச்சு. இப்போ கையில் 15 மார்க்குக்கு தேர்வுகள் நடந்திருக்கு, ஃபிசிக்கல் எக்ஸாம். இப்போ வந்ததுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இங்கே தான் வைக்க போகிறாங்க. மெயின் எக்ஸாம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வைக்க போகிறாங்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக எப்படி குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு டிஸ்கிரிப்டிவில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, 5 மார்க்கு 10 மார்க்கு 2 மார்க்கு கேள்விகளாக வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் இதையும் 2 பகுதியாக பிரித்து வைக்க போகிறாங்க. பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 அப்படிங்கிறது தமிழ் எஸ்எஸ்எல்சி லெவல் 100 மார்க் 3 ஹவர்ஸ் நடக்கும். அப்போ அநேகமாக காலையில் நடக்கலாம். இங்கே குரூப் 2 உடைய மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மாதிரியே தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், ப்ரீசி ரைட்டிங், காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்பிங், எஸ்ஏ ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங், நாலேஜ் இன் தமிழ் அப்படியே டிட்டோவாக தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்களோ குரூப் 1 குரூப் 2க்கு மெயின்ஸில் என்ன தமிழ் இருக்குதோ அந்த தகுதி தேர்வு அதை அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு இந்த மதிப்பெண்ணும் ஜஸ்ட் எலிஜிபிள் தான். ஸோ குவாலிஃபையிங் இன் நேச்சர் அண்ட் த மினிமம் ரெக்கார்டு மார்க் இஸ் 40%. இப்போ பார்ட் 2ன்னு வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்டில் 2வது பேப்பர் வைக்கிறாங்க. முதல் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் முடிஞ்சிருச்சு, இப்போ 2வது பேப்பர். இங்கே தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இன் தமிழ். வழக்கமாக டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தமிழ் எழுத தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க.
அப்போ இங்கிலீஷ் மீடியம் வழியாக எழுதுறவங்கள தவிர்த்துட்டு தமிழில் கொண்டுட்டு வரணும். ஆனால் 70 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 மார்க் தேர்வுகள், 250 300 மார்க் தேர்வுகளை 3 ஹவர்ஸ் எழுதுவாங்க. அப்போ வந்து ரைட்டிங் ஸ்பீடு ஸோ ரொம்ப முக்கியம். இங்கே அப்படி கிடையாது. பள்ளிக்கூட தேர்வோட சிம்பிளான தேர்வு. பள்ளிக்கூடத்துல நம்ம 100 மார்க்குக்கு எழுதுவோம் 3 மணி நேரம். அதுலேயே பொறுமையாக உட்காந்து நம்ம பாட்டில் என்ன பண்ணுவோம், மெல்ல எழுதுவோம். இது அதை விட ஒரு ஒரு பேசிக்கான எக்ஸாமாக தான் இருக்க போகுது. அதனால 70 மார்க்கு 3 மணி நேரம் வைக்க போகிறாங்க. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு சிலபஸ் இன்னும் எதுவும் சொல்லலை. இதில் தமிழ் இருக்குமா, இங்கிலீஷ் இருக்குமா? இங்கிலீஷ் இருக்காது, ஏன்னா தமிழ் தான் எழுத போகிறோம். ஸோ இதில் ஃபிசிக்ஸ் இருக்குமா, கெமிஸ்ட்ரி இருக்குமா, என்ன கேட்பாங்க, பாலிட்டி இருக்குமா, எக்கனாமிக்ஸ் இருக்குமா, இல்லை ப்ரிஸ்கிரைப்ட் ஏதாவது டாபிக் மட்டும் கொடுப்பாங்களா? இப்போ குரூப் 2லலாம் ஒரு 3 டாபிக் 4 டாபிக் கொடுக்குறாங்க இல்லையா, சோஷியல் எக்கனாமி, அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குமா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை இப்போதைக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேப்பரில் மார்க்ஸ் கோட் இன் திஸ் பேப்பர் வில் பி கவுண்டட் ஃபார் செலெக்ஷன். இதில் நீங்கள் 70 மார்க்குக்கு எடுக்கிறோம். முன்னாடி இந்த 140 கொஸ்டின் அடிச்சுட்டு அதில் 70 மார்க் கவுண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் இந்த மெயின் பேப்பர் எடுக்கக்கூடியதான் செலெக்ஷன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸ், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸ் மே பி கிவன் டம்மி நம்பர்ஸ் இன் ஆர்டர் டு எலிமினேட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கமிட்டிங் ஃபேவரிசம் அண்ட் நெப்போட்டிசம். அதாவது யாரும் சீட் பண்ணிடக்கூடாது, நம்ம நம்பரை பார்த்து மார்க் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேவரிசமோ நெப்போட்டிசம் பதவியில் வந்து இருந்துக்கிட்டே இந்த நம்பரை பார்த்து வச்சுட்டு மார்க் போட்டுறக்கூடாது. டிஎன்பிசி மாதிரி ஒரு டம்மி நம்பர் கொடுத்து வேல்யூ பண்ணணும். ஸோ பார்கோட்ஸ் மே பி மேட் அவைலபிள் இன் பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேட்சிங். இது எல்லாமே செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 70 மார்க்கு ஃபிசிக்கல் ஏற்கனவே ஒரு 15 மார்க், இப்போ பார்ட் 3 இப்போ இன்டர்வியூக்கு ஒரு 10 மார்க் வைக்கணும். இந்த 3 படிநிலைகளை கடந்த பிறகுதான் இந்த இன்டர்வியூங்கிறதுக்கு வரும். முன்னாடி ஒரு தேர்வு, ஒரு ஃபிசிக்கல், ஒரு இன்டர்வியூ. இப்போ முதல்ல ஒரு தேர்வு, அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபிசிக்கல், அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒரு 4 நிலைகளில் பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ இது போக 24வது பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ரெக்கமெண்டட் டு ஹேவ் ஒன் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆர் எ சைக்காட்ரியாட்டிஸ்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தரை ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் இருந்து இந்த இன்டர்வியூ போர்டுக்கு நம்ம உட்கார வச்சிடணும். எஸ்ஐ இன்டர்வியூ நடக்கும்போது அவங்களும் மார்க் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு காவல்துறை பணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப எசென்சியலான ஒரு பணி. அப்போ சில காவலர்களும் சில காவல் பணியில் ஈடுபடுறவங்களும் மக்கள்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறது, ஒரு சைக்காலஜிக்கலி அவங்கள்ட்ட சிலர் நடந்துக்கிறதுனால பொதுவாகவே காவல்துறை மேலே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? அதனால ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறவர் தான் காவல்துறைக்கு வேலைக்கு வரணும். அப்படிங்கிறனால இன்டர்வியூ போர்டில் இது வரைக்கும் உங்களுக்கு எஸ்பி ரேங்க்லையோ இல்லை டிஐஜி ஐஜி ரேங்க்லையோ இல்லை அடிஷ்னல் டிஜிபி ரேங்கில் அல்லது டிஜிபி ரேங்கில் கூட உட்காந்துருக்கலாம் காவல்துறையில். அது போக ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணுமா, போர்டில் இருக்கணும். அவரும் இவர்கிட்ட நல்ல கேள்விகள் கேட்டு மதிப்பெண் போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் ஆஃப் எஸ்ஐஸ் வில் பி பேஸ்ட் ஆன் தி மார்க் ஸ்கோர்ட் ஆன் த ஃபாலோயிங். எல்லாம் கொடுத்துருக்காம பாருங்க. டிஸ்கிரிப்டிவ் 70, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி 15 ப்ளஸ் வைவாஓசி 10 ப்ளஸ் 5 மதிப்பெண் ஏற்கனவே கொடுப்பாங்க. என்சிசி, என்எஸ்எஸ், பிரசிடென்ட் அவார்டு அந்த மாதிரி இதுக்கு மொத்தம் 100 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடத்திக்கலாம். இங்கே இந்த மெயின் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் நடத்துறது ஒரு சேலஞ்சு. அதனால டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் நடத்துறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தி எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி மே பி சாட் பை டிஎன்யூஎஸ்ஆர்பி டு கண்டக்ட் த டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெக்கமெண்டட் பை த கமிஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அவங்களால நிபுணத்துவம் வாய்ந்த சில நபர்களோடு இணைந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 27வது பேராகிராஃபில் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து கொஞ்சம் தளர்வுகள் இருக்கும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்டர் ஓப்பன் கேட்டகரிஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் அமாங் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் சில மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 3 ஹவர்ஸ், அதே மாதிரி தான் 50 50 50. இந்த 50ல் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் டிஎல்டி தமிழ், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஜென்ரல் ஸ்டடீஸு 20 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் 10, மென்டல் எபிலிட்டி 10, சைக்காலஜி டெஸ்ட் 10. இந்த இதில் 40% இங்கே 30% போல் 25% மாற்றிருக்கிறாங்க இங்கிலீஷில். அது போக இங்கே வந்து ஒரு 100 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் பெறக்கூடிய மார்க் அடிப்படையில் தான் அடுத்த பார்ட்டிக்கே அவங்க போக முடியும். சார் அங்கே போனோன்னே இவங்களுக்கு மறுபடியும் ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னா, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி மட்டும் தான், அவங்களுக்கு என்டியூரன்ஸ் கிடையாது. ஏற்கனவே ஃபிசிக்கல் என்டியூரன்ஸுங்கிறது
அவங்களுக்கு ஏற்கனவே செலக்ட் ஆனதுனால கிடையாது. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் இதில் எதுலையுமே சேஞ்ச் பண்ணல சொல்லிட்டாங்க. என்டூரன்ஸ் டெஸ்ட்டில் நோ சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் மேண்டேட்ரி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் விச் இஸ் குவாலிஃபைங் இன் நேச்சர். அவங்களுக்கு 1500 ஓடி காமிச்சா மட்டும் போதும். ஸோ இப்போ இவங்களுக்கும் டிஸ்கிரிப்டிவ் வைக்கிறாங்க. அதே மாதிரி காலையில் ஒன்று மதியம் ஒன்று. காலையில் ஆஸ் இட் இஸ் சொன்ன மாதிரி குரூப் 2 பேட்டர்ன் தான். தமிழ் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி லெவல் 100 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ், ப்ரீசி ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்பிங், எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், நாலேஜ் இன் தமிழ் இதெல்லாம் வைக்கிறாங்க. 40% மார்க் எடுத்தால் போதும். இப்போ இவங்களுக்கு மெயின் வந்து பார்ட் 2. அங்கே ஓப்பன் கோட்டாவில் உள்ளவங்களுக்கு 70 மதிப்பெண்க்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நடக்குது இல்லையா 3 மணி நேரம். இவங்களுக்கு 85 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம். ஏன்னா ஃபிசிக்கல் இல்லைங்கிறனால அந்த 15 மார்க்கு இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 70 + 15 85. இவங்களுக்கு அந்த 85ஐயும் பிரித்து சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலுக்கு 35 மார்க் தான். ப்ளஸ் ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், பிஎஸ்ஓஸ் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 50 மார்க். ஸோ 50 + 35 85 மார்க். ஸோ இவங்களுக்கும் அதே தான். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸை டம்மி நம்பர்ஸ் கொடுத்து திருத்தணும். ஃபேவரட்டிசமோ நெப்போட்டிசமோ எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கும் பார் கோட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ 10 மார்க். ஸோ இவங்களோட இன்டர்வியூ பேனல்லையும் அதே மாதிரி தான். 1 clinical psychologist and a psychiatrist from the reputed institutions to be a part of each interview board. ஸோ இவங்க அது மூலமாக மார்க் போடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்க்கு 85 மார்க், வைவா ஓசி 10 மார்க், ஸ்பெஷல் 5 மார்க். மொத்தம் இவங்களுக்கு ஒரு 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம் டு த பாயிண்ட். இப்போ சிலபஸ் இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்கன்னு நம்ம வந்து எதுவுமே என்ன பண்ண முடியாது, யாரையுமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது வரைக்கும் இது நடைமுறைக்கு வரலை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, இது வந்து நடைமுறைக்கு வரலை, பட் அவேர்னஸ்க்கு வந்துருச்சு, உங்களுடைய நாலேஜுக்கு வந்துருச்சு. இது நடைமுறைக்கும் வரலாம், வராமலும் போகலாம். அதனால் ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் பேட்டர்னில் எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணும்போது அடுத்த நோட்டிஃபிகேஷனு, அடுத்த சிலபஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்திருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியில். ஸோ எடுத்துட்டனால ப்ரீவியஸ் இயர் சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாற்றம் ஒன்றே மானிட தத்துவம். அதனால் திறமை உள்ளவன் எங்கேனாலும் பிழைத்துக் கொள்வான்ங்கிற மாதிரி திறமையை வளர்த்துக்கொள்ளணும். இந்த முறை சரியா, இது தவறா, இல்லை இது வந்து செஞ்சது சரியா, கவர்மெண்ட் இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு விவாதம் பண்ணுற இடத்துல யாரும் கிடையாது. அது ஒரு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ஒரு பேனல் போட்டிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து காவல்துறை அமைச்சருங்கிறதுனால, உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அவர் தலைமையில் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு போட்டு அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு நாலேஜுக்கு எடுத்துக்கங்க. சப்போஸ் இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் ஐயோன்னு சொல்லுவாங்க. 2வது நாள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாம் கால் ஃபார் பண்ணி இதான் சிலபஸ் என்ன பண்ண முடியும்? இப்போ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமில் வைக்கணுங்கும் போது டக்குன்னு யூஎஸ்ஆர்பி போர்டு அதை அடாப்ட் பண்ணி வைக்க தான் செஞ்சாங்க. அதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டுகள்லாம் நடந்த தேர்வுகள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு வெறும் ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாமே இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணும்போது முதல்ல ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அப்படி போலீஸ்க்கு குவாலிஃபைடானால வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே யோசிக்க வேண்டாம். இது வந்து உங்களுடைய நாலேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் வந்து உண்மை கசக்குங்கிற மாதிரி சில நேரத்துக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஒருத்தங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டு ஒரு பேனல் நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா இந்த இதெல்லாம் மாற்றம் செய்யுங்கன்னா அதை மாற்றம் செய்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், அடுத்த படிங்க. இது ரிலேட்டடாக உள்ள மேட்டர்ஸ் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். ஸோ வேறு இது தொடர்பாக தகவல்கள் கிடைச்சாலும் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் பகிர்வோம். நன்றி, வணக்கங்கள்.